ஐயோ, என் கண்ணு முன்னாடி இந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? பாருங்க பாருங்க எல்லாரும். ஏ காவியா, எல்லாம் அப்படியே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் இந்திரா இந்திரான்னு ஓ மாமா சப்போர்ட் பண்ணி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாருல, இதையெல்லாம் பார்த்தாவது அவர் திருந்தட்டும். நான் ஏன் அவளை மருமகளா ஏத்துக்க மாட்டேங்கிறேன்னு இப்போவாவது உங்க எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? சொல்லுங்க. ஜெயா, ஏன் இப்படி கோவத்துல பேசிட்டு இருக்க? எதனால நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஹே இந்திரா, என்னடி இதெல்லாம்? என்ன இந்த வீட்டை பத்தி நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்களே ஏதோ அந்த மாதிரி பொருள்லாம் வாங்க வந்த ஆளுங்க மாதிரி தெரியல. எனக்கு என்னவோ இது வேணும்னே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு பண்ண மாதிரி தான் இருக்கு. அவங்க பர்பஸா தாமா வந்திருக்காங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் கௌதம். வந்தவனுங்க ஏதோ காசுக்கு வந்த அடியாள் மாதிரி தான் இருந்துச்சு. ஆம், அது அப்படியெல்லாம் இருக்காது. ஏன் இந்திரா கிட்ட ஏற்கனவே சரக்கு வாங்கியிருக்கிறதா 2-3 தடவை அவங்க சொன்னாங்களே. ஏன் நீங்களே பாத்துட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, அவனுங்க அதையே தான் திரும்ப திரும்ப சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஏ இந்திரா, என்னடி என்கிட்ட நாடகம் ஆடுறியா? நேத்து என்னடானா என் தங்கச்சி தான் உன் மேல பழிய போட்டான்னு எல்லாரும் சொல்லி ராகினிய வெளியில அனுப்பியாச்சு. இன்னைக்கு என்னடானா சரக்கு வேணும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரவுடி கும்பலே வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கு. இதுல நீதான் ஏதோ பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா அத்தை, எனக்கும் ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. அத்தை, நிஜமா எனக்கு எதுவுமே தெரியாது அத்தை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ப்ளீஸ். ஏய் இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். உனக்கும் ராகினிக்கும் எப்பவுமே ஆகாது. என்னமோ இதுல இருக்கு. ஜெயா, இப்ப என்ன சொன்ன? இதுல என்னமோ இருக்குன்னு சொன்ன? சரியா சொன்ன ஜெயா, சரியா சொன்ன. என்னமோ நடந்திருக்கு. இப்போவாவது உங்க புத்திக்கு தெரிஞ்சா சரி. நல்ல கிளியரா இப்பதான் எனக்கு தெளிவாயிருக்கு. ராகினியை பத்தி என்கிட்ட சொன்னது டெப்யூட்டி கமிஷனர் தான், இந்திரா கிடையாது. ஆனா இதுவரைக்கும் இந்திரா மேல எந்தவித பிளாக் மார்க்கும் இல்ல. இப்போ ராகினி போன மறுநாளே 4-5 பேர் வீடு தேடி வந்திருக்காங்கன்னா என்னமோ தப்பா உறுத்தல உனக்கு? மாமா, அவங்களுக்கு இந்திராவை நல்லா தெரியும். ஏற்கனவே வாங்கியிருக்கிறத வேற சொன்னாங்கல்ல. ஓ, அவனுங்களா சொன்னானுங்களா இல்ல சொல்ல வச்சிருக்காங்களா? நல்ல யோசிச்சு பாரு ஜெயா. யாராவது இப்படி காலி பசங்க ஃபேமிலி இருக்கிற வீட்டுக்குள்ள வந்து அதுவும் பப்ளிக்கா போதை மருந்து கேட்பாங்களா? அதுவும் வீட்டுக்குள்ளேயே வந்து பேர் சொல்லி கேட்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜெயா. இதெல்லாம் மறைச்சுதான் கேட்பாங்க. இவ்வளவு பப்ளிக்கா செய்ய மாட்டாங்க ஜெயா. ஆமா, கரெக்ட் தான். அப்பா, நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா. எனக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏதோ கோட் வேர்ட்லாம் வச்சுதான் பேசுவாங்க. அத சொல்லி தான் கேட்பாங்க. இப்படிலாம் ஓப்பனாலாம் வந்து பேச மாட்டாங்கப்பா. வந்தவங்களோட நோக்கமே வீட்டில் இருக்கவங்கள அடிக்கிறது, வீட்டை கழிச்சு போடுறது, இதுல தான் கவனமா இருந்திருக்காங்க. நல்ல வேலை கௌதம், நீங்களாவது இங்க இருந்தீங்க. நீங்களும் இல்லன்னா வீட்டையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் அவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்கன்னே தெரியல.
இது முக்கியமான பாயிண்ட். வீட்லயும் யாரும் இல்ல, கௌதமும் வெளியே போயிருக்கான். அப்போ யாரோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லித்தான் கரெக்டா டைம் பார்த்து உள்ள என்டர் ஆயிருக்காங்க. என்ன கௌதம்? இப்படி யோசிச்சு பாரு ஜெயா, கௌதமே அன்எக்ஸ்பெக்டடா தான் உள்ள வந்தா. மாமா அது அப்படிலாம் இருக்காது. அது வந்து ஏய், என்னன்னா எனக்கு என்னமோ உன் மேல தான் டவுட்டா இருக்கு. ஆமா, அந்த ரவுடிங்க வந்துட்டு போற வரைக்கும் நீ வெளியவே வரலையே. என்ன ராகினி நீயும் சேர்ந்து கூட்டாயுதம் சதி பண்ணிட்டு இருக்கீங்களா? மாமா அது சொல்லு, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? மாமா நான் ஓ மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. சொல்ல போறியா இல்லையா? போதும், நிறுத்துங்க. போதும், நிறுத்துங்க. இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு தலையே வலிக்குது. எது எப்படியோ இந்த வீட்டோட நிம்மதி, சந்தோஷம், மரியாதை எல்லாம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. என்னைக்கு இவ இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் தொடங்கிடுச்சு. என்னைக்கு இவ தொலைஞ்சு போறாளோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. ஜெயா, என்ன ஜெயா பேசுற? போதுங்க, போதும். தொடர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஜெயா, அம்மா ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. எல்லாம் எனக்கு தெரியுங்க, விடுங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை. ஐயோ அது அது மாமா மாமா சத்தியமா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல மாமா. எனக்கும் இதுக்கும் நிஜமா எந்த சம்பந்தமுமே இல்ல மாமா. மடி, உன்னை போய் நான் அப்படிலாம் நினைப்பேனாமா? நீ அதெல்லாம் மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். மாமா, என்னோட அப்பா கூட என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சது இல்ல. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மடி, இதெல்லாம் எதுக்குமா? நீ என் பொண்ணு தானம்மா. போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. காவியா, கூட்டிட்டு போமா. கதிரு, கௌதம கொண்டு போய் ரூம்ல விட்டு வந்து. சரிப்பா. நானும் அப்படியே மேல இருக்கேன். சரிப்பா. மாமா இல்லம்மா, பரவாயில்ல. ஒண்ணு இல்ல கதிர். கௌதம் நீ போ. வா, ரூம் போலாம் முதல்ல. இல்லடா நீ போ. வாடா நீ போ. சரிடா போ. கௌதம் அக்கா ஒருவேளை மனசு மாதிரி கால் பண்றாளோ என்னன்னு கேப்போம். ஹலோ அக்கா. ஏச்சி, வாய மூடுறி. இனிமே என் அக்கான்னு கூப்பிடாத. அக்கா என்னக்கா சொல்ற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? எதுக்குடி என்ன இப்படி அசிங்கப்பட வைக்கிற? அக்கா நான் என்ன பண்ண? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. ஏண்டி, நான் உன்னை என் தங்கச்சி மாதிரியே இந்த வீட்டுல வச்சிருந்தேன். ராணி மாதிரி தானே வச்சிருந்தேன். இப்ப பாரு, இவ்ளோ அசிங்கம்லாம் தேவையா? அக்கா நீ என்ன திட்டிட்டே போகாத. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏய், பேசாத பேசாத.
நீ பேச பேச எனக்கு கோவம் தலைக்கேறுது சொல்லிட்டேன். ஏய், உங்க மாமா நான் சொல்றத மீறவே மாட்டாரு. நான் என்ன சொன்னாலும் அது அப்படியே கேட்பாரு. ஏன் தெரியுமா? நான் எது சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். நான் சொல்றது எல்லாமே நியாயமா தான் இருக்கும்னு அவர் நம்பினாரு. அது அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு நடு வீட்டுல வச்சு என்ன சத்தம் போட்டாரு. அதுக்கு யார் காரணம் தெரியுமா? என்னக்கா? என்னடி என்னக்கா? ஏய், நீதாண்டி காரணம். நீயேதான். நீ பண்ண விஷயத்தாலதான் இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். எப்பவுமே உன் மாமா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஜெயா நீ ராகினிக்கு ஓவரா இடம் தர, ஆனா நீ கஷ்டப்பட போறன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு. இன்னைக்கு அவர் சொன்னது சரின்னு ஆயிடுச்சுல. ஏய், இதுக்கு காரணம் நீதாண்டி, நீதான். அக்கா ஒரு நிமிஷம் இரு, நான் என்ன பண்ணேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏய் ஏய், நடிக்காத. அதுவும் உன் நடிப்பை என்கிட்டயே நீ காட்டாத. இன்னைக்கு இந்திரா கிட்ட 5 பசங்க வந்து ரகல பண்ணது உனக்கு தெரியாது? நடிக்காதடி. கண்டிப்பா அவனுங்க நீ அனுப்புன ஆளுங்களா தான் இருப்பானுங்க. நீ இந்திராவை மாட்டி விட நினைச்சு அசிங்கமா இப்படி ஏதாவது செஞ்சு ஓ மதிப்பையும் குறைச்சுக்கிற. அது மட்டும் இல்லாம ஏன் மதிப்பையும் குறைக்கிற. ஏய், முட்டாள் முட்டாள், சரியான முட்டாள்டி நீ. அறிவில்ல உனக்கு. அக்கா நான் எதுவுமே செய்யலக்கா. ஏய் சீ, வாய மூடு. நீ சொல்றது எல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? இன்னும் எப்படி நம்ப சொல்ற? அதான் பெரிய கல்லா தூக்கி என் தலையில போட்டுட்டியே. இன்னைக்கு நடு ஹால்ல ஓ மாமா அவ்வளவு பேச்சு பேசினாரு. என்ன அந்த இந்திரா அப்படியே கமுக்கமா ஓரமா நிக்கிறா. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவ பக்கம் மாமா சாயறது கூட எனக்கு கஷ்டம் இல்ல. ஆனா நான் இன்னைக்கு பேசினத உங்க மாமா மதிக்கவே இல்ல தெரியுமா? அக்கா மாமா பத்தி உனக்கு தெரியும்ல, அவர் இதெல்லாம் வேணும்னே பண்ணிட்டு இருக்காருக்கா. ஏய், திரும்ப திரும்ப அதையே நீ பேசாத. அவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன்னோட தப்பு என்ன, நீ என்ன பண்ணங்கறத கொஞ்சம் யோசி. நீ கொஞ்சமாவது திருந்தினாதான் இந்த வீட்டுக்கு நீ வரத பத்தி யோசிக்க முடியும்டி. இத பாரு, மாமாவையும் நீ தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்க, என்னையும் நீ தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அக்கா அக்கான்னு என்ன பத்தி நீ யோசிக்க கூட முடியாது. அப்புறம் நீ இந்த வீட்டையே மறந்துட வேண்டியதுதான். இத பார், இந்திராவை பழி வாங்குற அது இதுன்னு இறங்கறத விட்டுட்டு மாமாவோட மனசு மாறணும், நீ திருந்தி இந்த வீட்டுக்கு வரணும்னு கொஞ்சம் நினைச்சு யோசிச்சு ஒழுங்கா நடந்துக்க. புரியுதா? என்னக்கா நீயும் இப்படி பேசுற? எனக்குன்னு யாருக்கா இருக்கா? நீ இப்படி என்ன அனாதை மாதிரி தனியா வச்சுட்டேக்கா. நம்ம அப்பா அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி நிலைமை எல்லாம் வந்திருக்குமா? ஏய், இத பாரு, அழாத. இல்லக்கா நீ என்கிட்ட பேசாத. இனியும் நீ அழுது டிராமா பண்ணாத. இத பாரு ராகினி, நீ இந்த மாதிரி முட்டாள்தனமா இந்திராவை பழி வாங்குறேன்னு கீழ்த்தரமா இறங்காத. ஓ மாமாவுக்கு நீ திருந்திட்டன்னு நம்ப வைக்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு இப்படி ஏதாவது அசிங்கமா செஞ்சு என்னையும் கேவலப்பட வைக்காத. புரியுதா? புரிஞ்சு நடந்துக்க. அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். போன வை. இப்படி சொதப்பி வச்சிருக்காளே அந்த ஹேமா. ஹேமா, இன்னைக்கு உனக்கு இருக்குடி. வலிக்குது. கௌதம், வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கோ கௌதம், ப்ளீஸ். கௌதம் ப்ளீஸ், கௌதம் பொறுத்துக்கோ. லைட்டா எரியும், அப்படியே விடக்கூடாது கௌதம், செப்டிக் ஆயிரும்ல. ப்ளீஸ் கௌதம். ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே.
அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரொம்ப வலிக்குதா கௌதம்? கௌதம் கையில கொஞ்சம் ரெஸ்ட் எடு கௌதம், சரியாயிரும். நான் அடிபட்டு வந்தேன், அப்புறம் நீ கால்ல இடிச்சுக்கிட்ட. இப்படியே மாறி மாறி நமக்கு அடிபட்டுட்டே இருக்குல்ல கௌதம்? ஆமா இல்ல, வீடே பேண்டேஜ், மருந்து, ஆயில்மெண்ட்னு ஒரு மினி ஹாஸ்பிட்டலாவே மாறிட்டு இருக்குல்ல? ஆமா இந்திரா, நீ ஐஏஎஸ் படிச்சதுக்கு பதிலா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாமே. அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் நம்ம வீட்டிலே இருந்திருப்பாங்களே. சாரி சாரி சாரி, வலிக்குதா? சாரி பரவாயில்ல. சாரி கௌதம். கௌதம் ரொம்ப கஷ்டமா இருக்கா? கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் இந்த வடிவேலு காமெடி மாதிரி சண்டைன்னா சட்டை கிழிய தானே செய்யும். உனக்கு ரொம்ப வலிக்கும் இல்ல கௌதம்? கௌதம் சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு தெரியுமா? இல்ல கௌதம், நான் எதுவுமே பண்ணல. நீ எதுவும் பேச வேணாம் இந்திரா, எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட அசைவை வச்சே நீ என்ன நினைக்கிறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். விடு. என்ன நீ லூசா நீ? ஆமா ஆமா, எல்லாமே உனக்கு தெரியும், எல்லாம் கரெக்டா சொல்லுவேன். ஆனா உன் மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு மட்டும் உனக்கு தெரியாது. தெரியும். நான் நான் நினைச்சது எப்படி உனக்கு? அதான் சொன்னனே இந்திரா, இப்ப கூட சொன்னனே, நீ மனசுல என்ன நினைக்கிறியோ எல்லாமே எனக்கு தெரியும்னு. என்ன என்ன தெரியும்? அது நான் சொன்னா நல்லா இருக்காது. இந்த மனசும் பேசிக்கிறதுக்கு சில சமயம் வார்த்தைகள் தேவைப்படாது இந்திரா. உன் மனசுல நீ என்ன எங்க என்னவா வச்சிருக்க, நீ என்னெல்லாம் ஆசைப்படுற, எல்லாமே எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன யூஸ்? ஒன்னும் இல்லையே. அது என்னவோ கரெக்ட் தான். நீ இப்ப கூட என்ன சொல்றன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது, நம்ம நேரம் இன்னும் சரியாகலையே. இந்திரா, நீயும் நானும் நினைக்கிறது மட்டுமே வாழ்க்கையில நடக்காது. அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து நினைக்கணும். எல்லார் மனசுலயும் இந்த நம்பிக்கையை நாம கொடுக்கணும். அதான் கம்ப்ளீட்டான வாழ்க்கையா இருக்கும். உனக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியலன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இந்திரா,
அத்தை அத்தை அடடடடடடா சூப்பரா இருக்கே. பெரிய ஆளுதான். நான் கூட எங்க போய் கஷ்டப்பட போறாங்களோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். பரவாயில்ல, இவங்க நல்ல வசதியா தான் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. செம்ம. ஏங்க யாருங்க நீங்க? என்ன வேணும்? என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? ஆமா, நீ யாரு? இந்த வீட்டு வேலைக்காரிங்க. ஆ, வேலை செய்யறவளா? ஆமா, உன்னை யார் இங்க வேலைக்கு வச்சது? ராகினி அம்மா தான் இங்க சேர்த்தாங்க. போ, போய் அவங்க கிட்ட ஹேமா மேடம் வந்திருக்காங்கன்னு சொல்லு. அப்புறம் வந்து அவங்க எனக்கு கொடுக்கிற மரியாதைய பார்த்து நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. போ, போய் கூட்டிட்டு வா. என்ன இன்னும் நிக்கிற? போ. சரிங்க. வந்துட்டா. நான் யாரு, எப்படிப்பட்ட ஆளு, என்ன பார்த்து நீங்க யாருன்னு இப்ப அவங்க வந்து என்ன பார்த்து பேசுறத பார்த்து நடுங்க போறவ. அப்ப தெரியும்டி உனக்கு.